ஒரு லக்னவி குர்தாவை தைப்பது எப்படி? ஹவு டு ஸ்டிச் லக்னவி குர்தா. லக்னவி குர்தாவை உருவாக்கும் செயல்முறையானது பாரம்பரியம் மற்றும் கைவினை திறனின் அழகான கலவையாகும். அதன் நாசுக்கான சிக்கன்காரி எம்ப்ராய்டரி மற்றும் நேர்த்தியான வடிவமைப்புகளுக்கு பிரபலமான இந்த குர்தாவுக்கு சரியான திட்டமிடல் மற்றும் துல்லியமான செயலாக்கம் தேவைப்படுகிறது. துல்லியமான அளவீடுகளை எடுப்பது முதல் துணியை வெட்டுதல், தையல் மற்றும் ஃபிட்டிங் செய்தல் வரை ஒவ்வொரு படிநிலையையும் விரிவாக கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் வாயிலாக உங்கள் ஆடையை மேலும் ஸ்பெஷலாக மாற்றும் அழகான லக்னவி குர்தாவை எவ்வாறு தயாரிப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். லக்னவி குர்தா பெரும்பாலும் சிக்கன்காரி குர்தா என்று அழைக்கப்படுகிறது. இது வெவ்வேறு பருவங்கள், சந்தர்ப்பங்கள் மற்றும் ஸ்டைல்களுக்கு ஏற்ப பல்வேறு வகையான துணிகளில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. லக்னவி குர்தாக்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் சில முக்கிய துணிகளை பற்றி அறிந்து கொள்வோம். காட்டன் லக்னவி குர்தா கோடை காலத்திற்கு மிகவும் பிரபலமான தேர்வாக கருதப்படுகிறது. இது லேசானது மற்றும் சௌகரியமானது. இது தினசரி உபயோக ஆடைகளுக்கு ஏற்றதாக அமைகிறது. ஷிஃபான் லக்னவி குர்தா மிகவும் லேசான மற்றும் ஒளிபுகும் துணியாகும். இது பொதுவாக ஃபார்மல் அல்லது ஃபேன்சி குர்தாக்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த துணியில் சிக்கன்காரி எம்ப்ராய்டரி மிகவும் பளிச்சென்று தனி அழகுடன் தெரிகிறது. ஜார்ஜெட் லக்னவி குர்தா சற்று பளபளப்பான மற்றும் அலை போல் தவழும் துணியாகும். மேலும் இது ஒளி புகக்கூடியது. இது பார்ட்டி உடைகளுக்கு அல்லது செமி ஃபார்மல் தோற்றத்திற்கு ஏற்றது. இந்த துணி கையால் செய்வது மற்றும் இயந்திரம் மூலம் செய்வது ஆகிய இரண்டு முறைகளிலும் சிக்கன்காரி எம்ப்ராய்டரி செய்வதற்கு ஏற்றது. சில்க் சாட்டின் லக்னவி குர்தா ஒரு செழிப்பான மற்றும் ராஜ தோற்றத்திற்காக சிக்கன்காரியில் பயன்படுத்தப்படுகிறது. திருமணங்கள் அல்லது பிரம்மாண்டமான சந்தர்ப்பங்களுக்கு இது சிறந்ததொரு லக்னவி சிக்கன்காரி குர்தா ஆகும். லக்னவி குர்தா தயாரிக்க எவ்வளவு துணி தேவைப்படும் என்பதை இப்போது பார்ப்போம். லக்னவி குர்தா சிக்கன்காரி சூட் தயாரிக்க தேவையான துணியின் அளவு ஸ்ட்ரெயிட்டான அனார்கலி அல்லது வேறு எந்த வடிவமைப்பு போன்றும் நீங்கள் உருவாக்க விரும்பும் சூட் வகை மற்றும் அணிபவரின் உயரம் மற்றும் சைஸ் ஆகியவற்றை பொறுத்தது. ஒரு சாதாரணமான ஸ்ட்ரெயிட்டான குர்தாவுக்கு 2.25 மீட்டர் துணி போதுமானது. அதே சமயம் அனார்கலி போன்ற நீண்ட அல்லது ஃபிளேர் கொண்ட குர்தாவுக்கு 2.5 முதல் 3 மீட்டர் துணி தேவைப்படுகிறது. லக்னவி குர்தாவிற்கான வெட்டும் செயல்முறை வழக்கமான குர்தாவிலிருந்து சற்றே மாறுபடும். ஏனெனில் சிக்கன்காரி அல்லது பிற எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட துணிகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். துணியை வெட்டுவதற்கு முன் அளவீடுகள் கவனமாக எடுக்கப்பட வேண்டும். அணிபவரை பொறுத்து இவை மாறுபடலாம். உதாரணத்துக்கு ஒரு அளவீடு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. மொத்த நீளம் 36 அங்குலம், தோள்பட்டை 12 அங்குலம், மார்பு அல்லது மார்பளவு 32 அங்குலம், இடுப்பு 34 அங்குலம், ஹிப் 36 அங்குலம், ஸ்லீவ் நீளம் 14 அங்குலம், ஸ்லீவ் அகலம் 10 அங்குலம். இப்போது லக்னவி குர்தாவின் தையல் செயல்முறையை பற்றி புரிந்து கொள்வோம். நெக்லைனை உருவாக்குதல். முதலில் நெக்லைனின் வடிவத்தை முடிவு செய்து அதற்கேற்ப வெட்டுவோம். இது வட்டமாக அல்லது வி வடிவத்தில் அல்லது ஸ்டைலுக்கு ஏற்ப அடிப்படையில் வேறு எந்த ஸ்டைலில் வேண்டுமானாலும் இருக்கலாம். தோள்பட்டைகளை தைத்தல். நெக்லைன் தயாரானதும் குர்தாவின் 2 தோள்பட்டைகளையும் சீரமைத்து தைக்க வேண்டும். இதில் முன் மற்றும் பின்புற பாகங்கள் ஒன்றாக இணைக்கப்படும். ஸ்லீவ்ஸ் தயார் செய்தல். இப்போது நாம் 2 ஸ்லீவ்களின் கீழ்ப்பகுதியை, அதாவது மணிக்கட்டு பக்கம் தைக்க வேண்டும். இதன் மூலம் அவை ஒரு டியூப் போன்ற வடிவத்தை உருவாக்குகின்றன. ஸ்லீவ்களை இணைத்தல். தயாரிக்கப்பட்ட ஸ்லீவ்களை ஆர்ம் ஹோல்களுடன் கவனமாக இணைக்க வேண்டும். சரியான ஃபிட்டிங் மற்றும் சௌகரியத்துக்கு இந்த செயல்முறை முக்கியமானது. ஃபிட்டிங் தையல். குர்தா உடலில் நன்றாக ஃபிட் ஆவதை உறுதி செய்வதற்காக இப்போது முன்பு செய்யப்பட்ட மார்க்கிங்குகளை பின்பற்றி ஸ்லீவ்ஸ் முதல் இடுப்பு வரை தைக்க வேண்டும். ஹெம்மை வடிவமைத்தல். குர்தாவின் கீழ் விளிம்பை
தாமன் வடிவத்தை தைக்க வேண்டும். இது ஒரு நல்ல ஃபால் மற்றும் வடிவத்தை கொடுக்கும். கீழே ஹெம்மிங். கீழ் விளிம்பை தைத்த பிறகு குர்தாவின் கீழ் விளிம்பை ஹெம்மிங் செய்ய வேண்டும். இதனால் துணி கிழியாமல் நேர்த்தியாக இருக்கும். துர்பாய் மற்றும் ஃபினிஷிங். இறுதியில் கழுத்தை சுற்றி துர்பாயை பைப்பிங் அல்லது ஃபினிஷிங் செய்ய வேண்டும். இது நேர்த்தியாகவும் கவர்ச்சியாகவும் தோற்றமளிக்கும். பின்னர் முழு குர்தாவையும் இஸ்திரி செய்ய வேண்டும். இப்போது இது அணிய முற்றிலும் தயாராக உள்ளது. சுருக்கம். இந்த வீடியோவில் லக்னவி குர்தாவை உருவாக்கும் முழுமையான செயல்முறையையும் விரிவாக புரிந்து கொண்டோம். முதலில் குர்தாக்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் துணி வகைகளை பற்றி கற்றுக்கொண்டோம். அதன் பிறகு அளவீடுகளை எவ்வாறு எடுப்பது என்பதை கற்றுக்கொண்டோம். பேட்டர்னை தயாரிப்பது பின்னர் தைப்பதன் படிப்படியான செயல்முறையை கற்றோம். நெக்லைனை உருவாக்குதல், தோள்பட்டைகள் மற்றும் ஸ்லீவ்களை இணைத்தல், ஃபிட்டிங்கை தைத்தல், ஹெம்மை வடிவமைத்தல் மற்றும் இறுதியாக துர்பாய் மற்றும் ஃபினிஷிங் செய்தோம். இந்த செயல்முறை பாரம்பரிய இந்திய ஆடைகளின் அழகையும் நுணுக்கத்தையும் பிரதிபலிக்கிறது. இப்போது உங்களுக்கான ஒரு பணி. ஒரு லக்னவி குர்தாவை தைப்பதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் அளவீடுகளின் பட்டியலை தயாரிக்கவும்.